ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம சேரன் வந்து ஜோதி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜோதிக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்க மாதிரி இருக்குது. என்னங்க நீங்கள் சமையலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க, வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணால் நீங்கள் என்னென்னா போர் பார்ட்டியே இருக்கீங்க. இப்போதைக்கு நீங்கள் ஃபோனை வைங்க, நான் நாளைக்கு காலைல பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜோதி வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நம்ம சேரனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் சேரன் வந்து உள்ளே போனதுமே இங்கே பல்லவன் பாண்டியன் எல்லாருமே கேட்குறாங்க, அண்ணே பொண்ணு என்னென்ன பேசிச்சு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசிச்சா, உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்காண்ணே, என்னென்ன சொன்னாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கவும் இங்கே நம்ம சேரனும், அதுவா அந்த பொண்ணு கேள்வி கேட்டுச்சு, அதுக்கு நான் பதில் சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், என்னென்ன நீ இப்படி இருக்க, அந்த பொண்ணு என்னென்ன சொல்லிச்சு அது சொல்லுனா நீ மொக்கையாக பதில் சொல்கிற, அதே தான்டா பொண்ணும் சொல்லிச்சு, மற்ற விஷயத்தில் சாப்பிட்டியா என்ன ஏது என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அதுக்கெல்லாம் கேட்டாங்க, நான் பதில் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சமையலை பற்றி ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நிலாவை அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துதான். அதுக்கப்புறம் நிலாவை பற்றியும் சொன்னேன். சமையலை பற்றி கேட்டாங்க. நான் பாட்டுக்கு சமைக்கிறதுல என்னென்னா போடணும், எப்படிலாம் சமைக்கணும், இப்படி சமைச்சா இப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசினேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு, என்னங்க நீங்கள் இப்படி மொக்கையாக பேசுகிறீங்க, இன்ட்ரெஸ்டிங்காகவே உங்களுக்கு பேச தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லவும், என்னென்ன நீ இப்படி சொதப்பி வச்சுருக்க, உனக்கு பேசவே தெரியலண்ணே, சமையல் பற்றி கேட்டால் அப்படியே ரீல் அந்து போகிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை வேலை பற்றி கேட்டால் அதை பற்றியும் சொல்லுவீங்க, மற்ற விஷயம் உங்களுக்கு பேசவே தெரியாதாண்ணே, அண்ணே உங்களுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்கணுண்ணே, அதுக்கு நீங்களுமே ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சோழன் வந்து நிலா மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக கோவிலில் அங்க பிரதர்ஷனம் பண்ணுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பல்லவன் இருந்துட்டு எங்கள் சோழனை கேட்குறாங்க, என்னென்ன நிறைய பக்தி வந்துடுச்சோ, என்னென்ன வேண்டுதல் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைடா பல்லவா, அண்ணனுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம நிலா வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்னங்க நீங்கள் சொல்கிறது உண்மையா இல்லை இப்பயும் பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னங்க நீங்கள் என் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, இப்போ தான் ஒரு சம்மந்தம் கிடச்சிருக்கு, பொண்ணுக்குமே அண்ணனை பிடிச்சிருக்கு, அண்ணனுக்குமே பொண்ணை பிடிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன், அப்படி இருக்கிறப்ப இந்த சம்மந்தம் செட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் கோவிலுக்கு வந்து இப்படி அங்க பிரதர்ஷனம் பண்ணங்க அப்படின்னு சொல்லவும், இதை என்னால் நம்புற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லவும், என்னங்க நீங்கள் எப்பவுமே நான் போய் சொல்லிக்கிட்டே இருப்பேனா, என் அண்ணன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, ஏதோ நல்லது நினைக்கிறீங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பல்லவன் வந்து எங்கள் சோழனை தனியாக கூட்டிகிட்டு வந்து, அண்ணே நீங்கள் எதுக்காக இப்படிலாம் சீனை போட்டுட்ருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ண்ணே, அண்ணி மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக தானே. இல்லைடா பல்லவா, அண்ணன் கல்யாணம் நல்லா நடக்கணும்ல, நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணுன்ட்டு, அதுக்காக தான்டா நான் பண்ணேன், நான் என்னுடைய சுயநலத்துக்காகலாம் நான் எதுவுமே இப்போ பண்ணவே கிடையாது, நிலா மனசில் நான் எதுக்காக இடம் பிடிக்கணும், எங்கள் 2 பேருக்கும் பிடிச்சி கல்யாணம் நடக்கலை, அதே சமயம் அவங்களுக்கு என்னை பிடிக்கல, அவங்களுக்கு பிடிக்கலனாலையும் எனக்கு பிடிக்க தான் செய்யுது, இருந்தாலும் அதுக்காக இப்படியெல்லாம் நான் போய் சொல்லி யாரையும் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணே உன்னை பற்றி எனக்கு தெரியாத அண்ணே, சரி வாண்ணே போகலாம், உன்னுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை கூட்டிகிட்டு வராங்க. இங்கே நிலாவோ, என்ன பல்லவா உன் அண்ணனை தனியாக கூட்டிகிட்டு போய்ட்டு ரகசியம் பேசிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நீ சும்மா தான் அண்ணனை கலாய்ச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 3 பேர் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் கார்த்திகா வந்து கோவிலுக்கு வராங்க. கார்த்திகா நிலாவை பார்த்ததுமே பயங்கரமாக அழுக வருது அவங்களுக்கு. உடனே நிலா கிட்ட வந்து பேசுகிறாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நாங்கள் நல்லா இருக்கோம் கார்த்திகா, நீ எப்படி இருக்க, உன் கல்யாண ஏற்பாடெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், எல்லாருமே சந்தோஷமாக தான் கல்யாண வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் எனக்கு தான் சுத்தமாக விருப்பமே இல்லை, என் மனசு ஃபுல்லாக சேர மாமா கிட்ட தானே இருக்குது, அப்புறம் எப்படி அந்த கல்யாணத்தில் எனக்கு ஈடுபாடு இருக்கும், எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, பிடிக்காததான் எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், ஆனால் சேரனுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டோம்,
அவன்லாம் வெத்து பையன் அப்படி இப்படின்னு மாமாவை ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க. சரி, என்னால் எதுக்காக மாமா அசிங்கப்படணும், அவர் எப்படியோ ஒன்று நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டேன். எனக்கு கல்யாணமே ஆனாலுமே என் மனசு ஃபுல்லாக சேரன் மாமா தான் நிறைஞ்சிருப்பார். அவரை நான் எப்படி மறக்க போகிறனால எனக்கு தெரியவே தெரியல. என்னுடைய தலையெழுத்து எப்படி இருக்கோ. லாஸ்ட் டைமில் கூட மாமா கூட சேர்ந்துட்டோம்னா நல்லா இருக்கும்னு தான் தோணிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது நடக்குமானும் தெரியல. என் வீட்டை எதிர்த்துட்டு நான் சேரன் மாமா கூட வந்து சேர்ந்து வாழலாம், அந்த தைரியம் எனக்கு வரவே மாட்டேங்குது. அடிக்கடிக்கு அம்மா வேற, நீ மட்டும் ஏதாவது பிடிக்காத வேலையை செஞ்ச, இந்த கல்யாணத்தில் ஏதாவது ஒரு திருட்டு வேலை பண்ண அப்படின்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயம்படுத்திக்கிட்டே இருக்குது. அதுதான் என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் நான் மூளையில் முடங்கி போய் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அதே சமயம் நம்ம சேரன் மேலே எவ்வளோ லவ் வச்சுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ அன்பு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்றது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இங்க எப்பவுமே பல்லவனுக்கும் சோழனுக்கும் கார்த்திகானா ஆகாது, சும்மா வந்து சீனை போடுது, லவ் பண்ணுற மாதிரி நடிக்குது, வெறுப்பேற்றுறதுக்காக வருது அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. கோவிலில் சொல்கிறப்ப தான் சேரன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்காங்க நம்ம கார்த்திகான்ற விஷயத்தவே நம்ம சோழனும் நம்ம பல்லவனும் புரிஞ்சுக்கிறாங்க. நிலாவுக்குமே ஒரு பக்கம் யோசனையாக தான் இருக்குது. உடனே கார்த்திகா வந்து, சரிங்க நான் போகிறேன், ரொம்ப நேரம் நான் காணோம் அப்படின்னா அம்மா தேடும், அதுக்கப்புறம் தேவையில்லாமல் திட்டிக்கிட்டே இருக்கோம், எதுக்கு நான் போகிறேன், என்னால் சேர மாமாவுக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது. ஆனால் இப்போ கூட என் ஆசை என்னன்னா, சேர மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாதான்னு ஏக்கமாக இருக்குது. மாமா கூட அவரோட பொண்டாட்டியா அவர் பக்கத்தில் நிற்கணுன்ட்டு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த வீட்டில் வந்து நான் வாழணுன்ட்டு அவ்வளோ ஆசை எனக்கு. ஆனால் பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான் போல். மாமா மேலே நான் பேராசை வச்சுட்டேன். மாமா கூட சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை எனக்கு கிடைக்காது போல். போன ஜென்மத்தில் நான் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன், அதனால தான் இப்போ நினச்ச வாழ்க்கையை என்னால் அடைய முடியல போல். அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக மாமா தான் எனக்கு புருஷனாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்க. நிலாவுக்கு மனசெல்லாம் பதட்டமாக இருக்குது, ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாகவும் இருக்குது. நம்ம பாட்டுக்கு மேட்ரிமோனில் பொண்ணை தேடி சேரனை பொண்ணு பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டோம். தம்பிங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் தான் அவர் அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காருன்ற விஷயத்தையுமே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. கல்யாண விஷயத்த பேசுகிறப்ப கூட நம்ம சேரன் வந்து அந்த அளவுக்கு அந்த விஷயத்த வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கவனிக்க மாட்டார். நமக்கு கல்யாணன்ற ஒரு விஷயமே நடக்குதான்ற மாதிரி யோசிப்பார். அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பார். இப்போது ஒரு கல்யாணம், நமக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னா எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் வந்து சேரன் முகத்தில் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம நிலா நிறைய டைம் வாட்ச் பண்ணியிருப்பாங்க. சேரன் மனசில் கார்த்திகா தான் இருக்காங்கன்றதும் நம்ம நிலாவுக்கு தெரியும். சேரன் மனசை முழுசாக புரிஞ்சு வச்சுருக்கிறதே நம்ம நிலா தான் சொல்லப்போனால். அவங்க அதாவது நம்ம பாண்டியன்கிட்ட பல்லவன் சோழன்கிட்ட பேசியிருப்பாங்க, சேரன் அண்ணனுக்குமே கார்த்திகாவை தான் பிடிச்சிருக்கு போல் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க 3 பேரும் சொல்லியிருப்பாங்க, அந்த வீட்டில் வேண்டவே வேண்டாம், சண்டை வரும் அது இதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நம்ம நிலாவுமே சேரனுக்காக வேறு பொண்ணு பார்க்குற ஐடியாவே கொடுத்தாங்க. இப்போ நம்ம நிலாவோட மனசே மாறிடுது கார்த்திகா பேசுகிறத கேட்டு. நம்ம தப்பு பண்ணுறோமோன்னு தோணுது. சரி, மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க, கார்த்திகாவுக்கும் சேரன் அண்ணனுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுதான் கரெக்டாக இருக்கும். கார்த்திகாவும் அங்கே பிடிக்காத வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து பிடிக்காத வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் தானே. நமக்குமே அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. கார்த்திகாவா அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டுவே போகக்கூடாது. எப்படியாவது ஏதாவது பண்ணியாவது சேரன் அண்ணனையும் கார்த்திகாவையும் ஒன்று சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து யோசிக்கிறாங்க. இங்கே கார்த்திகாவுமே போயிடுறாங்க. பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க நிலா. அந்த வீட்டில் அவங்க அம்மாவே இருந்திருந்தா கூட அந்த அளவுக்கு ஒரு நல்லது நடக்கணும், இந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டிருப்பாங்களான்னு தெரியாது. அதை விட அதிகமாக நம்ம நிலா வந்து எஃபெக்ட் போட போகிறாங்க. சேரனுக்கு கார்த்திகாவை ஒன்று சேர்த்து வைக்க போகிறாங்க. சேரனுக்கு பிடிச்ச மாதிரி கார்த்திகாவே அவங்களோட ஒய்ஃபாக வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நிலாவுக்கு பயங்கர யோசனையாக இருக்குது, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நம்ம நடத்தி வச்சிடணும்.
சேரன் அண்ணன் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே கார்த்திகா அவங்களோட ஒய்ஃபாக வரணும்னு நினைக்கிறாங்க. என்ன பண்ணால் இது நடக்கும், எந்த மாதிரி இதை வந்து கொண்டு போகணுன்ட்டு பயங்கர யோசனை. பல்லவன் வந்து நிலா கிட்ட கேட்குறாங்க, அண்ணி என்ன நீ எப்போ பாரு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே வருவீங்க, இப்போ என்னடானா பயங்கர யோசனையில் வரீங்க, என்ன நீ அப்படி யோசனை உங்களுக்கு? நம்ம கோவிலுக்கு வரப்போ நீங்கள் நல்லா தான் பேசிக்கிட்டு வந்தீங்க, இந்த கார்த்திகா வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பலத்த யோசனைக்கு போயிட்டீங்க, என்ன நீ என்ன யோசனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம நிலா சொல்கிறாங்க, பல்லவா கார்த்திகா சேரன் அண்ணனை உண்மையாகவே லவ் பண்ணுறாங்களோன்னு தோணுது. அண்ணனுக்குமே கார்த்திகாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம கூட நேற்று ஒரு பொண்ணை பார்க்க போனோம்ல, அந்த பொண்ணை எதுக்காக பிடிச்சிருக்குன்னு அண்ணன் சொன்னாருன்னு எனக்கு தெரியுமா? உங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் தான் அப்படி சொன்னார். அவர் மனசில் உள்ள ஆசையே வேற. கார்த்திகா கூட சேர்ந்து வாழணும்னு தான் அண்ணனுமே யோசிக்கிறார் போல். எனக்கு இது தோணிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம கல்யாணம் பேச்சு எடுத்ததுலேருந்தே அவ்வளோவா அவர் இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை. அதிகமாக கார்த்திகாவை நினைப்பில் தான் இருக்காருன்னு எனக்கு தோணுது. அப்படி கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் சந்தோஷமாக இருக்குவார்னு தான் தோணுது. ஆனால் அதனால் நம்ம தம்பிங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அதனால தான் கார்த்திகாவை பிடிச்சிருக்குன்னு அவர் வாய் விட்டு சொல்லவே இல்லை. ஆனால் அவர் மனசு ஃபுல்லாகவே கார்த்திகா நினைப்பு இருக்குன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குச்சோ பல்லவா அப்படின்னு சொல்லவும் இங்கே பல்லவனுமே ஆமாம் அண்ணி கார்த்திகாவுமே சேரன் அண்ணன் மேலே உயிரவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் பெரிய பிரச்சனையே வரும். நீ பெரிய போராட்டத்தை தாண்டி தான் நம்ம சேரன் அண்ணனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணமே பண்ண முடியும். ஏன்னா அத்தை அவ்வளோ பெரிய பஜாரி, அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்தோம் அப்படின்னா அம்புட்டு தான், அவ்வளோ பேச்சு பேசுவாங்க. அவங்க குடும்பத்துக்கிட்டேருந்து அண்ணனை எப்படி எண்ணி காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் பல்லவா மற்றவங்களெல்லாம் விட்டுரு, சேரன் நல்லா இருக்கணும், அவர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவர் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் எனக்கு வேணும். அண்ணன் குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாரு, குடும்பத்தில் உள்ளவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு, சமைச்சு போடுறாரு, வேலைக்கு போகிறாரு, துணி துவைக்கணும், மொத்த வேலையுமே இங்கே நம்ம சேரன் அண்ணன் தான் பார்த்துக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அவருக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்ம அமைச்சு வைக்கிறது தானே கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே சோழனுமே ஆமாங்க நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது, எனக்குமே அப்படி தான் தோணிக்கிட்டு தான் இருந்தது, ஆனால் தேவையில்லாமல் பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக தான் நானுமே சைலண்ட்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரச்சனைனாலும் வரட்டும், கார்த்திகாவுக்கும் சேரன் அண்ணனுக்கும் தான் கல்யாணம், இதை எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டேயே கேட்டு பார்ப்போம், அவங்க கொடுக்கல அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது வழி தேடுவோம். கார்த்திகாவுக்கும் சேரன் அண்ணனுக்கும் தான் கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு. அப்போ ஜோதி அவங்கள விட்டுரு, அண்ணனுக்கு பிடிச்சிருந்தா தானே, நம்ம பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுமே இங்கே பாண்டியன்கிட்டையுமே பல்லவன் வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க. பாண்டியன் வந்து யோசிக்கிறாங்க, எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க்கு, அண்ணனுக்கெல்லாம் கார்த்திகாவை பிடிக்கல அப்படின்னு சொல்லவும் நிலா வந்து சொல்கிறாங்க, இல்லை பாண்டியா எனக்கு என்னமோ அண்ணன் மனசு ஃபுல்லாகவே கார்த்திகா மட்டும்தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது, அண்ணன் வாயை விட்டு எதுவுமே சொல்கிறதில்ல தான், ஆனால் நம்மளாக புரிஞ்சுக்கிட்டு அண்ணனுக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் நம்ம அமைச்சு வைக்கணும், நாளைக்கு எல்லாருமே நம்ம கார்த்திகா வீட்டுக்கு பொண்ணு கேட்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே பாண்டியன் பல்லவன் சோழன் 3 பேருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அண்ணி நம்ம பொண்ணு கேட்டு போனோம் அப்படின்னா அத்தை பயங்கரமாக அசிங்கப்படுத்தி விட்டுரும், நம்ம பொண்ணு கேட்டு போனால் அத்தை பொண்ணு கொடுத்துரும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் நடக்கவே நடக்காத அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும் நிலா இருந்துட்டு ஃபஸ்ட்டு பொண்ணு கேட்டு பார்ப்போம், அப்படி கொடுக்கல அப்படி பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா நம்ம வேறு வழி ஏதாவது பார்ப்போம் சரியா அப்படின்னு சொல்லவும் சரிங்க அண்ணி நீங்கள் எது சொன்னாலும் அது கரெக்டாக தான் இருக்கும், எப்படியோ அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும், அது அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவினிங் நம்ம சேரன் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே ஃபஸ்ட்டு சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு தான் போகிறாங்க. அப்போது நம்ம நிலா வந்து நம்ம சேரன்கிட்ட பேச போகிறாங்க. அண்ணா உங்களுக்கு ஜோதியை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப நேரம் சைலண்ட்டாகவே இருக்கார் நம்ம சேரன். அது வந்துமா உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சா எனக்கும் பிடிச்ச மாதிரி தான், உங்களுக்கு பிடிச்சா எனக்கு ஓகே தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணே நாங்களாம் அண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ போகிறோம், நீங்கள் தானே வாழ போகிறீங்க, உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதை ஓப்பனாக சொல்லுங்கண்ணே, எங்களுக்கு பிடிக்கலனாலுமே பரவாயில்ல, உங்களுக்கு தான் முக்கியமாக பிடிக்கணும், புரிஞ்சுக்கோங்கண்ணே, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல, அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் தானே நீங்கள் நினச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இல்லைப்பா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை,
என் தம்பிங்களுக்கு உனக்கு என் அப்பாக்குன்னு எல்லாருக்கும் பிடிச்சா ஓகே தாம்மா, எனக்கு நான் இதுக்கெல்லாம் மறுப்பு சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், அண்ணே உங்கள் மனசு எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும்ண்ணே. உங்கள் குடும்பத்துக்காக மட்டும்தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக உங்கள் வாழ்க்கையும் அவங்களுக்காகவே வாழணும்னு அவசியம் இல்லைண்ணே. உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லவும், எங்கள் சேரனுக்கு மனசு ஃபுல்லாக கார்த்திகா மேலே போயிடுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்களே முடிவு எடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே, நான் எத்தனை டைம் சொல்லிட்டேன், உங்கள் மனசில் இப்போ யார் இருக்கா, கார்த்திகா தானே அப்படின்னு கேட்டதுமே சேரன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இல்லைப்பா அப்படியெல்லாம் இல்லை, இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு எனக்கு எந்த ஆசையுமே இல்லை. நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்களுக்கே அவங்க கூடவே நான் சேர்ந்து வாழ தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு இங்கே நம்ம சேரன் சொல்கிறாங்க. அண்ணே இப்படி பேசாதீங்கண்ணே, உங்களுக்கு கார்த்திகாவை பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும்ண்ணே. இங்கே பாருங்கண்ணே, உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு ஓப்பனாக சொல்லுங்கண்ணே அப்படின்னு நம்ம நிலா திரும்ப கேட்குறதுனால நம்ம சேரன் விஷயத்த சொல்லிடுறாங்க. அவங்க மனசில் உள்ளதையுமே சொல்லிடுறாங்க. எனக்கு என்னமோ கார்த்திகா இங்கே வராத அப்பத்துலேருந்தாம்மா எனக்கு அவன் நினப்பு ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. அவள் என் பக்கத்தில் நிற்கிற மாதிரியும் என் கூட பேசுகிற மாதிரியும் நினப்பாவே இருக்குது. கார்த்திகாவை பார்க்கணும் போல் பேசணும் போலலாம் தோணுதும்மா. ஆனால் இதெல்லாம் தப்போன்னு ஒரு சைடு தோணிக்கிட்டே இருக்குப்பா. சரி விடுப்பா, கார்த்திகாவை கல்யாணம் பண்ணுறதெல்லாம் நடக்காத காரியம். அவளுக்கு நிச்சயமாலாம் நடந்துருச்சுப்பா. இந்த நேரத்துலலாம் எனக்கு கல்யாணம் கார்த்திகா கூட அப்படி இப்படின்றதெல்லாம் அதெல்லாம் நடக்காத காரியம்ப்பா. தேவையில்லாமல் ரிஸ்க்கு வேணாப்பா. உங்களுக்கு ஜோதியை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அவக்காலத்திலே தாலி கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே, உங்கள் மனசில் கார்த்திகா தான் இருக்காங்கன்ற விஷயத்த உங்கள் வாயாலே இப்போ சொல்லிட்டீங்க. அது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கானாலும் இருக்கட்டும், உங்களுக்கு கார்த்திகாவை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புண்ணே, கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டாப்பா, தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காதப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் விடுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் இங்கே நம்ம பாண்டியன், பல்லவன், சேரன், நிலான்னு 3 பேருமே பழம்லாம் வாங்கிட்டு கார்த்திகாவை பொண்ணு கேட்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே நிலாவை பார்த்த கார்த்திகாவோட அம்மா கஸ்தூரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏய், இங்கே எதுக்காகடி வந்தீங்க, அதுவும் தட்டு தாமாளத்தோடு வந்திருக்கீங்க, எதுக்காகடி இதெல்லாம் அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்கள் கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க, ஏங்க இப்படி தார்பூராக கத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் சேரன் அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லவும், அவனுக்கா அந்த உதவாக்காரிக்கு ஏன் பொண்ணு கேட்குதா, உங்கள் முகத்துகளுக்கு இந்த தட்டு தாமாலம் தான் கேடா அப்படின்னு தட்டில் உள்ள பழத்தை எல்லாத்தையுமே தூக்கி விசிறி அடிச்சிடுறாங்க. ஒழுங்கு மரியாதையே இங்கேருந்து கிளம்பிடுங்க. என் பொண்ணை அந்த உதவாத பையனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? என் பொண்ணு கெடுறதுக்கு நானே காரணமாக இருக்க முடியுமா? இங்கே பார், அந்த வீட்டிலலாம் என் பொண்ணு குப்பை கொட்ட முடியாது. நீ தான் ஏதோ உன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்ட, இப்போ என் பொண்ணு தலையிலையும் மண்ணை வாரி போடலான்னு நினைக்கிறியா? என் பொண்ணை நாங்கள் வசதியான வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம். அவளுக்கு நிச்சயமும் நடந்துருச்சு தெரியும்ல. என் பொண்ணு கல்யாண விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணிங்க, உங்களை யாரையுமே சும்மா விட மாட்டேன். ஒழுங்காக இங்கேருந்து எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு இங்கே கஸ்தூரி பயங்கரமாக கத்துறாங்க. நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் நடந்துக்கிற விதமே சரியில்லை. உங்கள் பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு முதல்ல கேளுங்க. விருப்பம் இல்லாமல் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குமா? இப்போ நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்க கல்யாணத்தில் கார்த்திகாவுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்கவும், விருப்பம் இருக்கோ இல்லையோ என் பொண்ணு வாழ்க்கை விஷயத்தில் நாங்கள் தான் முடிவெடுப்போம். நீ யாருடி, 3வது மனுஷி, நீ எல்லாம் எதுவும் பேசக்கூடாது, ஒழுங்கு மரியாதையா வெளியே போ அப்படின்னு சொல்லவும், இங்கே சத்தமாக இருக்குது. உள்ள கார்த்திகா என்னவோ சத்தம்னு வெளியே ஓடி வராங்க. நிலாவை பார்த்ததுமே கண் கலங்குறாங்க. நிலாவை பயங்கரமாக கஸ்தூரி திட்டிக்கிட்டு இருக்க. எங்கள் கார்த்திகா இருந்துன்னு, அம்மா என்னம்மா எதுக்காகம்மா அவங்கள கத்திக்கிட்டு இருக்கீங்க, அவங்கள உள்ளே உட்கார வச்சு பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லவும், ஏய் என்னடி இவங்கன்னா பெரிய மினிஸ்டருங்களா இவங்கள உள்ளே உட்கார வச்சு பேசுகிறதுக்கு? உதவாத குடும்பத்தில் வாக்கப்பட்டு வந்திருக்கா இவளுக்கு இவ்வளோ திமிரு, ஏதோ இந்த ஊருக்கே இவ தான் பெரிய ராணி மாதிரி தானே சீனை போட்டுக்கிட்டு இருக்கா. ஏய் ஒழுங்கு மரியாதையா எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் தூக்கிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. சேரன் அண்ணனுக்கும் கார்த்திகாவுக்கு தான் கல்யாணம் நடக்கணும். கார்த்திகா மனசு ஃபுல்லாக சேரன் அண்ணன் தான் இருக்கார். இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சாதான் அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையுமே நல்லா இருக்கும்.
உங்கள் பொண்ணுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை நீங்கள் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா அவங்க கடைசி வரைக்கும் எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும்? பொண்ணு சந்தோஷமாக இருக்கணுன்ட்டு எந்த பெத்த அப்பா அம்மாவும் நினைக்கவே மாட்டிங்களா? சரியான சுயநலவாதியாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ ஃபஸ்ட்டு வாயை மூடிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பல்லவன் அண்ணி வேண்டாம் அண்ணி, வாங்க அண்ணி நம்ம போயிடலாம், இவங்க கிட்டலாம் பேசினா இப்படி தான் பதில் வரும்னு நான் ஏற்கனவே சொன்னேன்ல அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கூப்பிடுறாங்க. பாண்டியனுமே கூப்பிடுறாங்க. இங்கே நிலா எப்படியாவது 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும், சேரன் அண்ணன் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா நினைக்கிறாங்க. இங்கே அவங்க அப்பாவும் அப்போ தான் வராங்க. கஸ்தூரி, எதுக்காக இந்த உதவாக்காரங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு? ஒன்றும் இல்லாத பசங்களெல்லாம் இங்கே வீட்டில் சேர்த்தாதன்னு நான் எத்தனை டைம் சொல்கிறது உனக்கு? ஏங்க, நானும் முன்னிலேருந்து துரத்தி அடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், இதுங்க தான் போகாமல் என் உசுரை வாங்கிக்கிட்டு இருக்குங்க. கார்த்திகாவை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கங்க இவங்க. அதுவும் அந்த சேரம் பையன் இருக்கான்ல அவனுக்கு தான். அவனுக்கெல்லாம் யாருங்க பொண்ணு கொடுப்பான்? ஃபஸ்ட்டு அந்த வீட்டுக்கு யாருங்க பொண்ணு கொடுப்பாங்க? பார்த்தீங்களாங்க, நம்ம பொண்ணு தான் இழிச்சி வாயாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் தட்டை தூக்கிட்டு வந்துட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்கிறாங்க. உடனே அன்பரசு உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா? உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்ல, உங்கள் குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே உங்கள் கூட நாங்கள் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வச்சுக்காமல் நாங்கள் பாட்டுக்கு இருக்கோம். எங்கள் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கணுன்ட்டு எதுக்காக இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அன்றைக்கி என்னடானா அந்த சேரம் பையன் என் பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான், உதவாக்கார அப்படி இப்படின்னு சேரனை பயங்கரமாக திட்டுறாங்க. நிலாவுக்கு பயங்கர கோவம் வருது. இங்கே பாருங்கள், என் அண்ணனை பற்றி ஏதாவது தப்பாக பேசுனீங்க அவ்வளோதான் உங்களை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி அனுப்பி விட்டுறாங்க. கார்த்திகாவுக்கு ஒரே அழுகியாக இருக்குது. இங்கே நிலா வீட்டுக்கு போனதுமே பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ தான் நரேசன் என்னப்பா ஏன்ப்பா இப்படி உட்காண்ட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம நிலா அங்கிள், கார்த்திகாவையும் சேரன் அண்ணனையும் ஒன்று சேர்த்து வைக்கணும், அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அங்கிள் அப்படின்னு சொன்னவும், உடனே இங்கே நடேசன் எதுக்காகப்பா? அந்த வீடு சரியில்லை, அந்த கஸ்தூரி இருக்காளே கத்துவா, சரியான பஜாரிமா அவள் குடும்பத்தில் பொண்ணு எடுத்தோம் அப்படின்னா சேரன் வாழ்க்கை தான் நிம்மதி இல்லாமல் இருக்கும், காலம் ஃபுல்லாக சண்டை அடிச்சுக்கிட்டே தான் இருக்குதா. அங்கிள், இப்போ மட்டும் சண்டை இல்லாமையா இருக்குது? இங்கே பாருங்கள் அங்கிள், 2 கல்யாணம், அதாவது 2 பேருக்கையும் நம்ம சேர்த்து வச்சு தான் ஆகணும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதுமே இங்கே நடேசன் சரிப்பா நீ கவலையே படாத, இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டியா, நடத்தி காட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பல்லவன் கிட்ட சொல்கிறாங்க. பல்லவன் அதாவது நீ போயிட்டு கார்த்திகா வீட்டில் யாரும் இல்லாத டைமை பார்த்து கார்த்திகாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், என்னப்பா நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவங்கள கூட்டிகிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கவும், ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத செய்டா, கோ மை சன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே பல்லவனுமே அவங்க வீட்டில் யாருமே இல்லாத டைமில் பார்த்து கார்த்திகாவை கூட்டிகிட்டு இங்கே சேரன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சேரன்கிட்ட நம்ம நடேசன் டே சேரா பிடிடா அந்த தாலியை, கார்த்திகா கழுத்தில் கட்டுடா அப்படின்னு சொல்லவும், சேரனுக்கு அங்கே உள்ளவங்க எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. முக்கியமாக கார்த்திகாவுக்குமே தான். கார்த்திகா ரொம்பவே பயப்படுறாங்க. இதனால் ஏதாவது பெரிய பிரச்சனை வருமோ, இல்லை நம்ம அம்மா அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, அவங்க இறந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. எங்கள் நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. இருந்தாலும் இதுதான் கரெக்டான வழி, நம்ம நல்ல முறையாக போயிட்டு பொண்ணு கேட்டோம், ஆனால் நம்மளை எல்லாரையுமே அசிங்கப்படுத்தி கஸ்தூரி ஆண்டி நம்மளை வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போது இதுதான் கரெக்டு. அண்ணே நீங்கள் தாலியை வாங்கி கட்டுங்கண்ணே, தாலியை கட்டிட்டீங்க அப்படின்னா வர பிரச்சனையை அப்புறம் நம்ம சமாளிச்சுக்கலாண்ணே அப்படின்னு சொல்லவும், இங்கே சேரனுக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது. ஏன்னா இதனால் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பிரச்சனை வந்துடுமோ, இல்லை நம்ம தம்பிங்களுக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. இங்கே நம்ம நிலாவோ என்னென்ன யோசிக்கிறீங்க, ஃபஸ்ட்டு அங்கிள் கையிலேருந்து தாலியை வாங்கி கார்த்திகா கழுத்தில் கட்டுங்கண்ணே. உடனே நம்ம சேரணும், இல்லைப்பா இது சரியாக வருமா அப்படின்னு கேட்கவும், சரியாக வரும் கார்த்திகா, உங்களுக்கு சேரன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு சம்மந்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியமாகவே பதில் சொல்கிறாங்க. சேரனுக்குமே வேறு என்ன யோசிக்கிறதுன்னு தெரியல. இவ்வளோ தூரம் நம்ம நிலா சொல்லியும் மறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சேரன் ஒரு முடிவுக்கு வராங்க.
நம்ம நடேசன் கையிலேருந்து தாலியையுமே வாங்கிடுறாங்க நம்ம சேரன். தாலியை வாங்கி கையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே நிலாவும், இங்கே பாருங்கண்ணே, ஃபஸ்ட்டு தாலியை கட்டுங்க, அப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துப்போம். உங்கள் 2 பேருக்கு பிடிச்சிருக்குல்ல, நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேண்ணே அப்படின்னு சொல்லவும் நம்ம சேரனுக்குமே கொஞ்சம் தைரியம் வருது. சேரன் வந்து கார்த்திகை கழுத்தில் தாலி கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க.